வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பில் மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்னு எடுத்துட்டிங்கன்னா 13/2/2024 27/2/2024 வரையும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 22 வயசு வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 1 செப்டம்பர் 2002 31 ஆகஸ்ட் 2006 பிறந்த இந்தியன் மெயில் சிட்டிசனாக இருக்க யாருனாலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. OBCயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயரில் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 260 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜன் தான் வரும். ஈஸ்ட் ரீஜனில் மட்டும் 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு எதுவும் ரீஜனில் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரீஜனில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுப்பாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு சொல்லி 2 விதமான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்ட் 1 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் 60 மார்க் கேட்பாங்க. 45 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடைபெறும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா UR EWS OBC கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 30 மார்க் பாஸ் மார்க் நீங்கள் எடுக்கணும். இதே SC STயில் இருந்தீங்கன்னா 27 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்காக எடுத்தால் போதும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th கிளாஸ் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பார்ட் 1. அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 12th கிளாஸ் லெவலில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின் ஆன்சர் உங்களுக்கு கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இல்லை 25 மேக்ஸ் 25 ஃபிசிக்ஸ் ரிலவெண்ட்டான கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. இல்லைங்க UR EWS OBC கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மினிமம் 20 மார்க் எடுக்கணும். SC STயாக இருந்தீங்கன்னா மினிமம் 17 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெரிட்டை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் நீங்கள் 7 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புஷ்அப்பு புல்லப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட சிக்னேச்சரு, உங்களோட ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் கைரேகை அதுவும் தேவைப்படும். உங்கள் 10th மார்க் ஷீட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அப்போ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு சொல்லி 3 விதமான ஸ்டேஜில் நடைபெறும். அது என்னென்னைக்கு நடைபெற போகுதுன்னு சொல்லி தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் நடைபெறும். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மே, ஸ்டேஜ் T வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் டேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.